ஆட்கள் தான் அன்னைக்கு இருப்பாங்க. ஏன்னா நிலப்பிரபுத்துவம் பா அது ஒரு வார்த்தையை போட்டு இல்ல இந்த நிலப்பிரபுத்துவம் பா, காலனி ஆதிக்கம் பா இல்ல அரை காலனி ஆதிக்கம் பா, இப்படி ஒரு பெரிய குழந்தைகிட்டே போவாங்க. அதே மாதிரிதான் நமக்குள்ள ஒன்று பெரிய இது இருக்காது, முரண்பாடுதான் இல்லை. பழைய யாரு வாங்க, ஆனா நமக்குன்னு ஒரு ஒற்றுமையான தலைவர்கள் இல்லை. அது தலைவர் சொன்னா நாங்க ஒரு ஆள் தான் சொல்றவங்களும் இருக்காங்க. தலைவர்கள் நாங்க ஒரு ஆள் தான், நீங்க யாரும் தலைவர் இல்லை அப்படின்னு சொல்றது இருக்கு. ஆக இப்ப அதெல்லாம் தாண்டி நாங்க இப்ப என்ன பண்ண இயக்கங்கள் அது இது இதை பத்தியெல்லாம் கவலையே வேண்டாம். நீ எந்த கட்சி வேணாலும் அண்ணா திமுக எனக்கு அதை பத்தி கவலை இல்லை. ஆனால் நமக்கான பொது பிரச்சனைகள் ஏகப்பட்டது. அந்த பிரச்சனை அடிப்படையில் ஒன்றாகுமே ஒருதுமே இல்லை. காங்கிரஸ் பார்ட்டி இப்ப அண்ணில போகனா ஒரு இஷ்யூ எடுத்தா, யோ நீட்ல நீ பண்ணினது தப்பா பண்ணிருக்க, நீட்ல அவன் எடுத்து கூட சொல்லல, நீட்ல முறைகேடு பண்ணிருக்க, அதுக்காக தரலன்னு சொன்னா அவன் பாட்டுக்கு லட்சக்கணக்கில் தரலாம் போய் ஒரு சாதனை பண்ணிட்டான் இல்லையா? அவதாண்டி ஒரு மந்திரி ஏற்படுறான்னு பண்ணிட்டான், சாதிச்சுட்டான். ஆனா 2 கோடி பேர் இருக்குல்ல, ஒண்ணுமே பண்ண முடியல நம்மால. ஒரு கோரிக்கை அம்பேத்கர் அவர் டாக்டர் ரெட்டமலை சீனிவாசன், அயோத்தியாஸ் பண்டிதர் இவங்க காலத்தை தாண்டி அவங்க பண்ணினதை தாண்டி நாம இது இருக்கிற 60 வருஷம் இப்ப 75 வருஷம் கணக்கு வச்சுக்கணும். இந்த 75 ஆண்டுகள்ல எனக்கு தெரிஞ்சு என் அனுபவத்துல இப்ப என்னோட அனுபவம் உள்ளவங்க சில பேர் இருக்கலாம், அந்த மாதிரி என்ன செய்யுது ஒரே நம்ம இந்த பட்டியல் சமுதாயத்துடைய கோரிக்கை இதை நாங்க வென்றெடுத்த தலைவர்கள் இருக்காங்க அப்படின்னு யாரையாவது நீ வரலன்னு சொல்ல முடியுமா? அப்படி ஏதாவது ஒரு கோரிக்கை வெற்றிருக்கோம் வெற்றிருக்கு அப்படின்னு ஏதாவது சொல்ல முடியுமா? இந்த கோரிக்கைக்காக நம்ம வெற்றி பெற்றிருக்கோம். ஐயா இடையூறுமான் கொண்டவர்கள் இருந்தாங்க, அவங்க ஒரு கமிஷன் போட்டாங்க, ஒரு அறிக்கை கொடுத்தாங்க. அந்த அறிக்கை இம்ப்ளிமெண்ட் ஆயிருக்கா இது வரைக்கும்? அந்த சீனியர் எங்களோட நீங்க பெரிய சீனியர்ஸ் என்னோட மூத்தம். அந்த அம்பேத்கர் போட்ட பிக்சர் இல்ல, அவங்க பண்ண அந்த சாதனை இருக்குல்ல, அவங்க பண்ண அந்த ரோடு இருக்குல்ல, அதான் நம்ம இன்னைக்கும் ஓடிட்டு இருக்கோம். ஆனா நாம என்ன பண்ணணும்ன்றது இல்லை, இது வரைக்கும் இன்ன வரைக்கும் இல்லை. நீ 8 லட்சம் பேர் கூட்டிட்டு இருக்கலாம், என்ன ரிசல்ட் சொல்லுங்க? இவ்வளவு பேர் இருந்தோம், அதெல்லாம் பண்ணோம், இதை சாதிச்சோம், நாங்க தான் பண்ணோம், இதைதான் நாங்க கொண்டு வந்தோம் அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னு பார்த்தோம். இல்ல, அதனாலதான் நாம இன்னைக்கு இங்க யாருமே தனிநபர்கள் கொஞ்சம் இல்ல, எல்லாருமே தலைவர்கள். இங்க வந்திருக்கிற எல்லாருமே தலைவர்கள். மாவட்டத்துக்கு நான் கூப்பிடுறேன், அவங்க எல்லாருமே தலைவர்களாக வந்துருக்கிறீங்க. ஆயினால இங்கே அப்படியே உட்காந்துப்பேன். அடுத்தடுத்த ஒரு கமிட்டி அந்த மாதிரி நம்ம முறைப்படுத்தலாம் அப்படியே உட்காந்து இந்த சூழ்நிலையில ஒரு இஷ்யூ பேஸ்ட் சொல்லுவோம், கோரிக்கையின் அடிப்படையில ஒரு பிரச்சனையின் அடிப்படையில நாம் ஒருங்கிணைந்து ஒரு விஷயத்தை உருவாக்குவோம். அதுல இருந்து ஒரு நம்முடைய சமுதாயம் தள்ளும், நம்மளை தள்ளும். இப்ப நீ இந்த காட்டுறது மாதிரி அவனுக்கு ஒரு அடுத்த தேவையான உருவம். அது மாதிரி நாம எல்லாம் ஒரு இஷ்யூ பேசிக்கல போக போக சமுதாயம் நம்மளை தள்ளுற மாதிரி ஒரு சூழல் வரும்பொழுது தேவைப்பட்டால் அதுக்கு தகுந்த மாதிரி ஒரு மூவ்மெண்ட் வேணுமா, ஒரு அமைப்பு தேவையா அப்படிங்கிறத நம்ம உருவாக்கிக்கலாம். அது வரைக்கும் நம்ம ஒரு கூட்டமைப்பு அப்படிங்கிற மாதிரி நம்ம இயங்கலாம். அவர் எந்தெந்த பேர் எந்த பேர் நாடுகலாம், தப்பு இல்லை, எந்த கட்சியில நாடுகலாம். ஆனா பொது பிரச்சனைக்கு அடிப்படையில இங்க வருவோம். இப்ப உதாரணத்துக்கு அண்ணா திமுக ஒருத்தர் வராங்க, அது திமுக ஒருத்தர் இங்க வராது, எனக்கு இந்த கொண்டு வருவாரு வராதுன்னு வச்சுக்கோங்க. ஆனா அவங்களுடைய விஷயத்தை இங்க இம்ப்ளிமெண்ட் பண்ணணும் அப்படிங்கிற நோக்கத்தில் நம்ம வரக்கூடாது. ஆனா ஒரு கட்சிக்கு நம்ம ஆரம்பிக்கலாம் அப்படின்னு நினைச்சு வந்துக்கூடாது. சொல்றது இல்ல, இங்க வரையறாய் வாங்க அப்படிங்கிறது மட்டும்தான் நான் கூப்பிடுவோம். இல்ல ஒருவேளை மக்கள் வந்தா வரலாம், ஆனா அவங்க அது ஒரு பெரிய குழப்பத்தை உண்டு பண்ணிவிடும். அதுக்காக தான் என்ன பண்றேன்னா, எனக்கு இங்க அனுபவத்துல தான் சொல்றேன். நான் உள்ளபடியே பறையில நான் வந்ததில்லை. நான் கம்யூனிஸ்ட் பேசிட்டு வந்தேன் ஆரம்பத்தையே. அப்படின்னா பறையாத சொல்ல போனா இந்த மாதிரி ஒரு அமைப்பு ஆரம்பிக்கலாமான்னு நாங்க விவாதிச்சோம். எதுல நக்சல்வாதி அமைப்புல தமிழரசு கூட நான் இருந்தேன். அப்ப நான் விவாதிக்கும்போது அந்த அமைப்பை ஆரம்பிக்கூடாதுன்னு சொன்னேன். பட்டியல் சமுதாயத்துக்கு தனியா ஒரு அமைப்பு ஆரம்பிக்கலான்னு தமிழரசு சொன்னாங்க. சாதி ஒழிப்பு ஒருங்கிணைப்பு குழுன்னு ஒண்ணு கட்டுனாரு. அது பாட்டாளி வர்க்க ஐக்கியத்தை குறைக்கும்னு நான் சொன்னேன். எப்படி பாட்டாளி வர்க்க ஐக்கியத்தை குறைக்கும்?
இன்னைக்கு அப்படிலாம் இல்ல. பாட்டாளி இருக்கிறது கேட்டாளி இருக்குமா? ஏன்னா பாட்டாளியா இல்ல. நான் கேட்டேன், அனுபவம் தான். பாட்டாளியா இல்ல. பாட்டாளி சேரி பாட்டாளி ஊர்த்தூர் பாட்டாளின்னு பிரிச்சு கிடக்கிறான். நீ எந்த பாட்டாளி கவர்மெண்ட் கேட்டேன். எப்படி சொல்லிருந்தேன்? தமிழன் சொன்னான். தமிழன் நான் தான் தமிழனா இல்லையா? ஊர்த்தூர் தமிழாவும் சேரி தமிழாவும் பிரிச்சு கிடக்கிறானே. ஊர்த்தூர் தமிழன் போய் சேரி தமிழனை கொடுக்குறானே. அப்ப எந்த தமிழனுக்கு சொல்ல கொடுக்க போற? அப்ப அங்கேயும் சிக்கல் வருது. இதுன்னு சொன்னா எந்த இந்த ஆதி இல்ல சாதி தான் கேட்க வேண்டிய போச்சு. அப்ப எந்த அப்ப உங்களுக்கு தமிழ் பாட்டாளியாவும் இல்ல, தமிழனாவும் இல்ல, இந்துவாவும் இல்ல, இப்படி பிரிச்சு தான் போறோம். அப்ப நமக்கு யாரு அப்படிங்கிறத நமக்கு நாம தான். அப்ப பறையனா பறைஞ்சு ஆகணும், வேற வழி. அப்படிங்கிற முடிவு தான் நானும் எவ்வளவு நெஞ்செல்லாம் திறந்து காட்டினாயே. நான் சாதி பார்க்கறாங்க சாதி பார்க்கறாங்க. இன்னைக்கு குழந்தை காட்டிய புண்ணியம் இல்ல, அவன் சாதியா இருக்கான். அவன் பின்னாடி சாதி முடிஞ்சுக்கிட்டு என்னதான் சாதி முடிஞ்சுக்கிட்டு. ஆகியதான் நமக்கு ஒரு முடிவு எடுப்போம். அப்படிங்கிற அடிப்படையில வரையர்கள் அங்கிருந்து தமிழ்நாடு முழுக்க நாங்கள் ஓரளவுக்கு ஒரு 25 மாவட்டத்துக்கு மேல நான் தொடர்பு கொடுத்துருக்கேன். எல்லாருமே ஓரளவுக்கு வர ஒரு 200 மாவட்டங்கள் இப்போ அதுல கொஞ்சம் எனக்கு எங்களால் முடியல அப்படின்னாங்க. இப்ப திருவள்ளூர் மாவட்டத்துல 27 மாவட்டம் வேலை செஞ்சிருக்கேன். ஒரு ஐயா மூவா கோபாலகிருஷ்ணன் வழக்கறிஞர் வந்துட்டு இருக்காங்க. இருக்காங்க. ஏற்கனவே நான் தகவல் கொடுத்தது ஒரு 60-70 பேர் தகவல் கொடுத்துக்கிறேன். ஏற்கனவே வந்திருக்காங்க. தகவல் சொல்லிட்டாங்க. மற்ற தான் சில பேர் நீங்க என்ன முடிவு எடுத்து நாங்கள் வர நீங்க இந்த மாதிரி சில காரியங்கள் ஆச்சு, இந்த தேதியில நான் வர முடியும்னு சொல்லியிருக்காங்க. எனவே இதுல பல பிரச்சனைகள் இருந்தாலும் நமக்கு அடிப்படையான சில விஷயங்கள் இன்னைக்கு நாம் முன்னெடுத்து வெற்றிட முடியும் அப்படிங்கிற சில விஷயம் இருக்கு. அதுல ஒன்றுதான் நமக்கு நிலம்ங்கிற ஒரு விஷயம். ஏங்க நிலம்ங்கிறது உலகத்துல இன்னைக்கு உக்ரைன் ரஷ்யா போராட்டமா இருந்தாலும் சரி, அங்க ஈரான், அங்க ரஷ்யா அமெரிக்கா போராட்டமா இருந்தாலும் சரி, அது அங்க இருக்கக்கூடிய லெபனான் அந்த இஸ்ரேல் போராட்டமாக இருந்தாலும் சரி, அல்லது ஈழத்தமிழர்களுடைய போராட்டமாக இருந்தாலும் சரி, அது உலகத்தில் நடக்கிற அத்தனை போராட்டங்களும் மண்ணை நோக்கிதான். எல்லாத்துக்கும் மண்ணுதான் பிரச்சனை, மண்ணுதான். அப்ப இந்த மண்ணை இழந்தவன் அவ்வளவுதான் முடிஞ்சிச்சு அவருடைய வரலாறு. அப்ப இங்க மண்ணை கொடுத்தா எங்க பார்த்தது நான் முன்னுரை பண்ணிக்கிறேன். அப்ப நம்ம எல்லாரும் பேசுறதுக்கு நல்லா இருக்காங்க. முன்னுரை ஒரு மண்ணை நாம் பெற்றோம். குறிப்பா ஐயா ரெட்டமலை சீனிவாசன், அயோத்திதாஸ் பண்டிதர், இவங்க அம்பேத்கருக்கு சீனியர். அவங்க என்ன பண்றாங்க, தமிழ்நாட்டுல ஒரு முதல்ல பறையர் மகாஜன சபை, அப்புறம் அதுல ஆயுதராளர் மகாஜன சபை, இப்படிதான் ஆகி அன்னைக்கு இருந்த பிரிட்டிஷ் கவர்மெண்ட் கிட்ட கேட்கிறாங்க, பல கோரிக்கைகள் கேட்டிருக்காங்க, அதுல நிலத்தை கேட்டிருக்காங்க. அந்த அடிப்படையில இங்க இருந்த குறிப்பா பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டுக்கு போது நிறைய ஃபாதர்ஸ்க்கு வேலை செஞ்சாங்க. அதுல பல ஃபாதர்ஸ்ங்க 2-3 விஷயத்த அவங்க சொல்றாங்க. ஒண்ணு, இங்க நாங்க பார்த்தோம், ஸ்டடி பண்ணோம், ஒரு ரொம்ப மோசமா, அது குறிப்பா விலங்கை விட மோசமா இருக்காங்க. விலங்கை விட மோசமா இருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு இதை அவங்க சொல்றாங்க. அந்த அந்த 2 ஃபாதர்ஸ் பல பேர் பண்ணாங்க. ஒண்ணு மதமாற்றம் பண்ணாங்க, இன்னொன்னு
இது ரொம்ப சேவை, அதாவது அடிமையா இருக்காங்க மக்கள், அவங்களுக்கு நம்ம நிலம் கொடுக்கலாம். அதுல 2 லாபம் நமக்கு. ஒன்று வந்து நமக்கு வரி கிடைக்கும், இன்னொன்னு அவங்களுக்கு நிலம் கொடுத்தோம்னா நமக்கு மரம் பண்றதுக்கு முடியும் அப்படின்னு 2 வழியில அவங்க ஒரு ஐடியா பண்ணாங்க. அந்த அடிப்படையில ஒரு ஃபாதர் ஆண்ட்ரூஸ் அவருக்கு அங்க ஒரு வாய்ப்பு கிடைச்சது. என்னன்னா அவர் பார்லிமெண்டரி மெம்பரா ஒரு வாய்ப்பு கிடைச்சது. அந்த வாய்ப்பு அடிப்படையில ஒரு என்ன பண்றாரு, லண்டன் அன்னைக்கு வந்து லண்டன் தான் பார்லிமெண்ட், ஒரே பார்லிமெண்ட். அப்ப நம்ம வந்து சென்னை பிரசிடென்சி தான் இருக்கோம், மெட்ராஸ் பிரசிடென்சி தான் நாம எல்லாம் இருக்கோம். கிட்டத்தட்ட அன்னைக்கு 25 மாவட்டங்கள் இருக்கு நம்ம புள்ளிவர் வந்து. அதுல 25 மாவட்டத்துல இப்ப 13 மாவட்டம், அன்னைக்கு இருந்த 13 மாவட்டம் இன்னைக்கு இருக்க தமிழ்நாடு. அன்னைக்கு இருந்த 13 மாவட்டம் இன்னைக்கு இருக்க தமிழ்நாட்டுல 35 மாவட்டமா மாறி இருக்கு. மீதி எல்லாம் கேரளாவில் படிச்சு வச்சோம், ஆந்திராவில் படிச்சு, தெலுங்கானாவில் படிச்சு, ஒரிசாவிலையும் ஒரு மாவட்டம் இருக்கு. இப்ப அந்த இருக்க சென்னை ராஜதானியில ஒரிசாவுக்கும் ஒரு மாவட்டம். ஆக இப்படிப்பட்ட இந்த சென்னை ராஜதானியில அன்னைக்கு இருந்த இந்த பாதர்ஸ்ல லண்டன் பார்லிமெண்ட் ஒரு கோரிக்கை வைக்கிறாங்க. என்னன்னா இவ்வளவு மோசமா இந்த மக்கள் இருக்காங்க, இவங்களுக்கு ஏதாவது நிலம் கொடுத்தா தேவலாம், அந்த நிலத்தின் கொடுத்தோம்னா நமக்கு 2 லாபம் இருக்கு அப்படின்னு. அந்த அடிப்படையில இவர் தான் ஆண்ட்ரூஸ் இந்த ஃபாதர் பேர். பாத்தீங்களா சார், இந்த ஃபாதர் ஆண்ட்ரூஸ் அப்படின்னு பேர், ஒரு பேர் ஆண்ட்ரூஸ். இவர் தான் இந்த பார்லிமெண்ட்ல போய் சொன்னவர், லண்டன் பார்லிமெண்ட்ல. அது இன்னொரு ஃபாதர், இந்த ஃபாதர் வந்து இந்த 2 பேர் தான் முன்முயற்சி எடுக்கிறாங்க அன்னைக்கு இருந்த இந்த ஃபாதர்ஸ். இதன் அடிப்படையில அன்னைக்கு இருந்த விக்டோரியா மகாராணி என்ன பண்றாங்க, சரி இதை பத்தி ஒரு கமிஷன் மாதிரி, ஒரு நபர் கமிஷன் மாதிரி ஒருத்தர் போடுறாங்க. அவங்க யாருன்னா ட்ரமன் ஹெரே. இவர் தான் ஒரு ரிப்போர்ட் அனுப்புறாரு, ஒரு 17 பக்க ரிப்போர்ட். அந்த 17 பக்க ரிப்போர்ட் தான் அதுல வார்த்தையில என்னன்னாக்க சாதியை பத்தி அவர் வந்து பிரிச்சுலாம் பார்க்கல, அந்த ரிப்போர்ட்ல பாத்தீங்கன்னா எல்லாமே பழையானதா இருக்கும். அதாவது இதனாலேயே சில பேர் எங்களுக்கு இல்லைன்னு சொல்லி என்கிட்ட கேட்ட தலைவர் இருக்காங்க. அதாவது உதாரணத்துக்கு கிருஷ்ணன் சார் டிஎஸ்எஸ் மணின்னு சொல்லி டிஎஸ்எஸ் மணி என்கிட்ட கேட்டாரு, அது என்ன பஞ்சல் மரம்னா உங்களுக்கு மட்டும் கொடுத்தாங்க பறையர்களுக்கு அப்படின்னு என்ன கேட்டாரு. அப்ப நான் சொன்னேன், இல்லைங்க அன்னைக்கு இருந்த ஆங்கிலேயருக்கு பறையாங்கிறதான் தெரியும், அவங்க அண்டத்துக்கு நினைச்சாங்க. அவங்க பல்லது தனி, அழுது தனி, வள்ளுவர் தனி, மன்னார் தனின்னு பிரிச்சு பார்க்க தெரியல. அவங்க எல்லாத்தையும் ஒட்டுமொத்தமா பறையம் தான் பார்த்தாங்க. அந்த அடிப்படையில் பறையான்னு சொன்னாங்க. ஆக இப்ப பாருங்க, நாங்க பிரிச்சு போயிருக்கு. இது வந்து பாக்குறீங்க, எங்க மாவட்டத்துல இது பெரம்பலூர் மாவட்டம். இந்த மாவட்டத்துல பல்லருக்கு இருக்கு, அருந்ததிக்கு இருக்கு, வள்ளுவருக்கு இருக்கு, மன்னாருக்கு இருக்கு, பறையருக்கு இருக்கு. இந்த மாவட்டத்துல எனக்காக அனுபவத்தான் தெரியுமா உங்களுக்கு இருக்கு. இந்த மாவட்டத்துல எல்லாத்துக்குமே இருக்கு. எங்கிட்ட புள்ளி வருது. இந்த மாவட்டத்துல எல்லா சமுதாயத்துக்குமே இது வந்து கொஞ்சம் கொடுக்கப்பட்டு. ஆகையால எங்க மாவட்டமும் உதாரணம் அது அண்ணன் சொல்லுவேன் கிருஷ்ணன் சார். அதனால இது வந்து எல்லாருக்குமே தான் அப்படின்னு. ஆகையால பஞ்சமிகள் என்பது எல்லா பட்டியல் சமுதாயத்திலும் கொடுக்கப்பட்டது. அப்படி கொடுக்கப்பட்டதா வந்து கொடுக்கப்பட்ட அடிப்படையில இவர் வந்து ஒரு ரிப்போர்ட் அனுப்புறார். விக்டோரியா மகாராணி 1891 இந்த ரிப்போர்ட் நடக்குது. பார்லிமெண்ட்ல பேசினாங்க. 92 பார்லிமெண்ட்ல சட்டம் என்ன சட்டம் போடுறாங்கன்னா, இந்த மாதிரி இந்த மக்களுக்கு ஒரு அதாவது எவ்வளவு ஒரு கிராமத்துல மக்கள் தொகை இருக்கோ அந்த மக்கள் தொகையை தகுந்த மாதிரி நேரத்தை ரிசர்வ் பண்ணி வைங்க. முதல்ல கொடுக்கல. இப்ப உதாரணத்துக்கு எங்க ஊர் இடத்துல காளிங்கநகர் எவ்வளவு மக்கள் தொகை இருக்காங்களோ அவ்வளவு நேரத்தை பிரிச்சு வைங்க, ரிசர்வ் பண்ணுவோம், ஒதுக்கி பண்ணு. அது மாதிரி வந்து பண்ண சொல்லிட்டாங்க. இதான் முதல் ஜீவோ போடுறது. ஆணை 10/10/10/10A. இந்த ஜீவோ 2 இருக்கு கையில, நமக்கு இருக்கு. இந்த ஆணையின் அடிப்படையில் தான் நிலத்தை இஷ்யூ பண்றாங்க, நிலத்தை கொடுக்குறாங்க. அப்படி கொடுக்கும்போது பாத்தீங்கன்னா ஒவ்வொரு ஆண்டா பல ஆண்டுகளா கொடுத்து வராங்க. கிட்டத்தட்ட 1945 வரைக்கும் கூட அவங்க கொடுத்துட்டே வந்திருக்காங்க. அவங்க வெளியே போற வரைக்குமே கொடுத்துக்கிறாங்க. அது மாதிரி பல ஆண்டுகள் கொடுத்துருக்காங்க. அது எல்லாத்தையுமே ஜீவோ கொடுக்குறாங்க, கேசட்ல வெளியிட்டாங்க. ஆனா இத ஒதுக்கலாம் கொடுத்தோம் அப்படின்னு சொல்லப்போலாம் நம்ம சமுதாயத்துல யாருமே வியோவா இல்ல, தாசில்தார் இல்ல. அன்னைக்கு அந்த காலத்துல கொடுக்கப்பட்ட காலம்.
எல்லாமே அவங்கதான். யாரு? அப்பர் கேஸ்ட், மேல் சாதிக்காரங்களா இருந்தாங்க. அப்ப எப்படி வந்து நமக்கு வந்து ஒழுங்கா வந்து சேர்ந்துருக்கோம்? வாய்ப்பே. அப்ப இப்படிப்பட்ட ஒரு சூழல் தான் இந்த நிலம் கொடுக்கப்பட்ட கிட்டத்தட்ட 12 லட்சம் ஏக்கர் சொல்லி புள்ளிவரங்கள் சொல்றாங்க. 12 லட்சம் ஏக்கர். இப்படிப்பட்ட ஒரு 12 லட்சம் ஏக்கர் நீங்க வந்து என்ன சொல்றாங்க? அண்மையில ஒரு புள்ளிவரங்களுக்கு கிடைச்சது. அந்த புள்ளிவரத்துல 1,09,000 ஏக்கர் தான் இருக்குங்க. 1,09,000 ஏக்கர் தான் இருக்கு. அதுலயும் ஒரு 17,000 ஏக்கர் கண்டிஷன் மீறிச்சு. நான் 1,09,000 ஏக்கர்ல 17,000 ஏக்கர் மீறிச்சு ஒத்துக்கிறான். ஆமா கொலை பண்ணிட்டான் அப்படிங்கிற மாதிரி அவங்க நடவடிக்கை எடுக்க மாட்டாங்க. கண்டிஷன் மீறிக்கலாம். ஆனா கண்டிஷன் எப்படி கொடுத்தவர் அப்படின்னு சொன்னாங்கன்னா, ஜியோ 10(10)A என்ன சொல்லுது அப்படின்னா, இந்த நிலம் ஒரு பட்டியல் சமுதாயத்துக்கு கொடுக்குறாங்க. கொடுத்த ஒரு 10 வருஷம் விற்கக்கூடாது. அங்கே அதுக்கு முன்னாடி விற்கலாம், தானம் பண்ணலாம், அடகு வைக்கலாம். ஆனா யாருக்குன்னா ஒரு எஸ்சி கிட்ட தான் பண்ணணும். இதுதான் கண்டிஷன் 1. கண்டிஷன் 2, இந்த நிலத்தை நீங்க வித்துட்டீங்க, அதாவது 10 வருஷம் விற்கிறாங்க, அதுக்கு முன்னாடி நீங்க விற்கிறீங்க, வித்துட்டு அதை இன்னொருத்தங்களுக்கு வந்து கை மீறிச்சு உட்பட்டாங்கன்னா அது அவருக்கு சொல்லும். அதுக்கு பிற்பாடு பாத்தீங்கன்னா சரி கண்டிஷன் மீறியாச்சு தெரியுது, தெரிய வருது. உடனே இது வந்து தாசில்தார் லெவல்ல, ஆடியோ லெவல்ல என்கொயரி பண்ணி அந்த நிலத்தை எடுத்து எந்த விதமான இழப்பீடும் இல்லாம அந்த நிலத்தை எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லி எடுத்து வேற அந்த வாரிசுக்கே கொடுக்கலாம். ஏற்கனவே கொடுத்துப்பாங்க, அந்த வாரிசுக்கே கொடுக்கலாம். இல்ல அந்த வாரிசுக்கு கொடுக்க முடியாத சூழல் வந்ததுன்னா வேறொரு பட்டியல் சமுதாயத்திலே திரும்ப தகுதியான கொடுக்கலாம் அப்படின்னு. இந்த 3 தான் கண்டிஷன். இதை போட்டுதான் கொடுத்தாங்க. ஆனா இந்த கண்டிஷன் எதுவுமே இல்லை. ஆனா இந்த நிலம் இன்னைக்கு பறிபோய் கிடைக்கிறது 12 லட்சம் ஏக்கர். ஒரு மனுஷனுக்கு ஒரு நாட்டுல இந்த 3 பேர் எடுத்த முயற்சியில எவ்வளவு நிலம் கொடுத்து இந்த சமுதாயம் பண்ணியிருக்காங்க. எந்த பட்டியல் சமுதாய தலைவர்களுக்கு இதை பார்க்க தெரியல. இது உண்மை, எனக்கும் சேர்த்து நான் சொல்றேன். கிட்டத்தட்ட இந்த துப்பாக்கி சூடு நடந்தது இல்ல, 1994 காவலில் ஒரு துப்பாக்கி சூடு நடக்குது. அதுக்கு பிற்பாடுதான் இப்ப நிலம் கொடுத்ததே தெரியும். எல்லா நிலையுமே தெரியும். அதுக்கு முன்னெல்லாம் தெரியாது. யாராவது சொன்னாதானே தெரியாது. நமக்கு அது பிரச்சனை இல்லை. நான் உடனே இதுதானே தெரியும். வேற இந்த மாதிரி விஷயங்கள் நமக்கு எதுவும் தெரியல. அப்புறம் தான் அந்த துப்பாக்கி சூட்டுல ஜான் தாமஸ் 7 மணிக்கு 2 பேர் இறந்துருக்காங்க. இந்த பஞ்சமில மீட்புக்காக செங்கல்பட்டு மாவட்ட கலெக்டர் இருக்கிற ஆர்ப்பாட்டம் போனப்ப நடந்த துப்பாக்கி சூட்டு. இதுக்கு முற்பாடாவது பட்டியல் சமுதாயம் ஏதாவது அவகாசம் வந்ததா அல்லது தலைவர் பண்ணாலே இல்லை. ஏன்னா இந்த விஷயத்தை எடுத்தவங்க யாரானா என்ஜிஓக்கள், அதாவது மிஷனரிஸ், அந்த அமைப்புடைய தொண்டு நிறுவனங்கள், அவங்க தான் எடுத்தாங்க. அதுக்காகவே அவங்க வந்து வெளிநாட்டு வந்து ஃபண்டுலாம் நிறைய வாங்கினாங்க. 1 ரூபா 2 ரூபா இல்ல, பல கோடி வாங்கினாங்க. ஆனா எந்த நடவடிக்கையும் இல்லை, எங்கேயும் பெருசா மீட்ட மாதிரி பாடாவே. ஆக எப்படிப்பட்ட சூழ்நிலையில எந்த தைரியத்தை சொன்னாலும் இப்ப இத்தனை தலைவர்களும் சொன்னால எவ்வளவு பேர் தலைவர்கள் இருக்காங்கல்ல, எங்களை தவிர வேற யார் தலைவர் இருக்காங்க? இது வரைக்கும் பஞ்சங்களை சொன்னா ஒரு துரும்பு கூட யாரும் வெளியே போடுறது. ஆகவே மண் தான் ஒரு சமுதாயத்துடைய முதுகெலும்பு. நாங்க இந்த பெரம்பலூர் மாவட்டத்துல கருப்பண ஐஏஎஸ் அவர்களோட நாங்க ஏற்பாடு பண்ணி 2010-11 காலகட்டத்துல இங்க பண்ணப்ப ஒரு கலெக்டர் சொல்றாரு, ஒரு சமுதாயத்துல 2 ஏக்கர் நிலம் இருந்ததுன்னா அது ஒரு பெரிய ஒரு முதுகெலும்பு. ஏன்னா அவன் 2 ஏக்கர் நிலத்தினா அதை வச்சுக்கிட்டு அவன் பிள்ளைகளுக்கு வந்து கடன் வாங்க முடியும், படிக்க வைக்க முடியும், அதை வச்சு படைக்க முடியும். அதோட இல்ல, சொத்து 2 ஏக்கர் இருக்கனால பெருமை, 2 ஏக்கர் நல்லா இருக்கியா அப்படின்னு ஒரு பெருமை இருக்கும். ஆக இப்படிப்பட்ட இந்த சூழ்நிலையில நாம இதை விடக்கூடாது அப்படின்னு சொல்லி அப்பதான் 2012 காலகட்டத்தில் நம்ம ஒரு அழுத்தம் கொடுத்த உடனே டக்குனு எங்க கூட இருந்த கல்பனை சேர்த்து கமிஷனை போட்டேன். அதாவது ஒரு விஷயத்தை வந்து தள்ளி போடணும்னா என்ன அர்த்தம்? கமிஷன் போட்டுவிட்டா போதும், அது பாட்டு கிடைக்கும். 2012 ஒரு கமிஷன் போட்டாங்க. அதுக்கடுத்து தேவையா வந்தப்போ ஒரு கமிஷன் போட்டாங்க. அதுக்கடுத்து நம்ம அருமணம் விநாயகரும் ஒருத்தர் செங்கல்பட்டு மாவட்டம் மதுராடத்து பக்கத்துல அவரு ஒரு கமிஷன் வந்து 500 போட்டாரு. என்னங்க 2015 அப்படியே இருக்கு. கமிஷன் தான், எல்லாம் கமிஷனாவே போட்டு வச்சுட்டாங்க. ஆக எந்த நடவடிக்கையும் இல்லை. நாங்க வந்து இங்க ஒரு முயற்சி எடுத்தோம். அதுல 1-2 சிலையா வந்தீங்களா? சிலையா இல்லை, பெரிய வடைகள் இல்லை.
அவருக்கு 1 ஏக்கர் நான் வீட்டு கொடுத்துருக்கேன். அது மாதிரி சில விஷயங்கள் கொண்டு வந்து செய்ய முடியுது. இந்த மாவட்டத்தில் 5 வகையை நான் நிலத்தை பார்த்தேன். அண்ணன் வந்தவனே கேட்டாங்க, அதாவது எங்ககிட்ட நம்ம கிட்டே நல்லா இருக்கு, கொஞ்சம் இருக்கு, நம்ம கிட்டே இருக்கு பட்டா, இன்னும் கொஞ்சம் நேரம் நம்ம வச்சிருக்கு ஒன்று இருக்கு. டோட்டலா பட்டா மாறிடுச்சு. 2வது வரைக்கும். 3வது நம்ம பேர் இருக்கோம், ஆனா வச்சிருக்கோம் இன்னொரு வச்சிருக்கோம், அதை கல்விக்கு. இது 3வது வகை. 4வது வகை கண்டிஷன் மீறலன்னு ஒரு லிஸ்ட் கொடுத்துருக்கான். கண்டிஷன் மீறலைங்க அப்படி ஒரு வீடியோ கொடுத்துருக்கான். ஆனா அந்த ஊர்ல போய் பார்த்தா புரியா செல்ல நாமக்கல் இருக்கிறார் ஒரு பழனிசாமி இருக்கு. உடனே அவர் என்ன போய் அந்த ஊர்ல போய் பாக்குற, அவர் வேற கம்யூனிட்டி இருக்கு. அப்ப கண்டிஷன் மீறலன்னு சொல்றீங்க, நாம எஸ்சி நினைச்சிட்டு இருப்போம். அங்க போய் பார்த்தா அந்த பழனிசாமி நடக்காது. அப்ப எஸ்சி பேர்ல மாற்றம் ஒழிச்சிட்டு இருக்குது. 4வது வகை. 5வது வகை எங்க ஊர்ல வந்து இல்லைங்க, எப்படி எங்க ஊர்ல பண்டிகை இல்லைங்க அப்படின்னு அடிச்சு கொடுக்குறான். ஒரு தாசில்தார் கொடுக்குறான். பள்ளிக்கூட்டு தாசில்தாரு நீங்க எங்க மாவட்டத்துல தாசில்தார் எங்க வட்டத்துல பஞ்சநிலை எழுதுறான். 1000 ஏக்கர் பஞ்சநிலம் கெசட் காப்பி வச்சிருக்கேன். கெசட்ல காப்பி பள்ளிக்கூட்டு தாசில்தார் மட்டும். அப்ப யோசிச்சு பாருங்க, இங்க கல்பாடிக்காரங்க வந்து கல்பாடியில வந்து பஞ்சநிலம் கேட்கிறாரு, பஞ்சநிலம் இல்லைங்கிறான். இப்ப அண்மையில ஒரு போன வாரம், ஆனா நான் அதுக்கு முன்னாடி வாங்கிட்டேன் 2010ல அந்த கல்பாடி ஊர்ல பஞ்சநிலம் இருக்குன்னு 4 லிஸ்ட் வச்சிருக்கேன். அதே மாதிரி அரியலூர் மாவட்டத்துல இளையாத்தங்குடி ஒரு ஊரு, அந்த ஊர்ல 6 சர்வே நம்பர் மட்டும் இருக்குன்னு கொடுத்துக்கிறான். ஆனா அந்த ஊர்ல ஊருக்கு தலையாரி தம்பி அந்த புத்தகத்தை கட்டிட்டு வந்தாங்க. பார்த்தா 204 சர்வே நம்பர் அந்த ஒரு ஊர்ல. ஆனா கொடுத்தது 6. சில பேர் என்ன சொல்றான், இல்லைன்னு சொல்லியா எப்படி இங்க ரியோ மீட்டிங் நடக்குது, அந்த மீட்டிங்ல என்ன வந்து பேசுறாங்கன்னு ஏங்க நம்ம நடத்த சொல்றாங்க. ஏயா போய் கொடுத்துட்டு பம்பு இல்லைன்னு சொல்லியா, இல்லைன்னு கூட அவன் எக்கிட்டு தெரிஞ்சுட்டு வரலாம் பார்த்து, ஏன்னா நாம எல்லாம் கேணின்னு முடிவு பண்ணிட்டாங்க. அதனால ஆகவே அருமை சொன்னாங்களே, என்னுடைய முன்னணி வேற நிறைய கருத்து சொல்லிட்டு கூடாது. இப்படிப்பட்ட ஒரு மண்ணை இழந்த ஒரு சமுதாயம் நம்ம இருந்திருக்கோம். மண் இழந்தவன் எல்லாத்தையும் இழந்துடும். யாரும் மதிக்க வேண்டாம். மண் இல்லைன்னு வச்சுங்க சமுதாயம் இந்த குடிசையில பொழுது நிலம் இல்லைன்னு நம்ம கேவப்படுத்திட்டு இருக்க இன்னைக்கு. எனவே சமுதாயம் மேல வந்து இன்னைக்கு ஒரு ஆண்மை சாதிக்கு வந்து தைரியம் எங்கிருந்து வருது, அவங்களுடைய நிலம் சொத்து நிலம் டக்குன்னு கை நிற்கும். நம்மளால கை இவருக்கு அந்த இதே போயிட்டு அந்த உரிமை இல்லை, நிலம் இல்லை, வீடு வாசல் இல்லை, பட்டா இல்லை, இப்படி இப்படி காம்ப்ளெக்ஸ். இப்படிப்பட்ட இந்த சூழ்நிலை அருமை சொந்தங்களே, நான் ஒவ்வொருத்தரும் யோசிப்பாங்க. ஒன்று பஞ்சம் கிடந்தது அரசாங்கமே கொடுத்து நீங்க கொடுக்கலையா இல்லையா இப்படின்னு நாம் கேட்டு பெற வேண்டிய அவசியத்தை நம்ம இருக்கிறோம். இது ஒரு தலைமுறை யுத்தமாக தான் நீங்க மாறி இருக்கு. கிட்டத்தட்ட 60 வருஷம் 2 காலமா போயிடுச்சு. நாம பண்ண போறோமா இல்லையா, இல்லை இன்னும் இருக்குன்னாலும் நம்ம அடுத்த சமுதாயத்தை சொல்லிட்டு போறோமா இல்லையா, இப்படிங்கிறதா என்னுடைய ஆவணம். அந்த அடிப்படையில் முதல் கோரிக்கையாக வைக்கலாம்னு நினைச்சிருக்கோம். இதே மாதிரி இன்னும் பல கோரிக்கைகள் இருக்கு. அதாவது சென்ட்ரல் கவர்மெண்ட் ஸ்டேட் கவர்மெண்ட் பட்ஜெட் போடுறான். இப்போ கூட அண்மையில சென்னையில கூட நம்ம அவர் ஜெகன்மூர்த்தி மனசன் கூட அண்மையில் ஒரு மீட்டிங் நடத்தாங்க. நான் ஏற்கனவே பிஜேபி இருந்தப்ப ஒரு மிகப்பெரிய போராட்டங்களா நான் நடத்திருக்கிறேன். அதாவது எஸ்சிஎஸ்டி ஃபண்டு அதனால அந்த எஸ்சிஎஸ்டி ஃபண்ட் மிஸ்யூஸ் மடைமாக்கம் பண்ணல பண்ணியிருக்காரு. ஆனா இன்னைக்கு அமைச்சர் மடைமாக்கம் பண்ணவே இல்லைன்னு சொல்லியிருக்காரு. ஆனா உரிமை தொகைக்கு நம்ம பட்டம் எடுத்து கொடுத்துருக்காங்க. இப்ப காலை உணவு திட்டம் காமராஜர் உணவு திட்டம் கொடுத்துருக்காங்கல்ல, அதுக்கு நம்ம பட்டம் எடுத்து கொடுத்துருக்காங்க. ஆகையே கொடுத்துருக்காங்க. அதை தாண்டி 48 துறைக்கு அதை எடுத்து செலவு பண்றாங்க. நம்ம ஃபண்ட் எடுத்து 48 துறைக்கு எடுத்து போறாங்க, பிரிக்கிறாங்க. புள்ளி விளையாட்டு இருக்கு 48 துறைக்கு அந்த ஃபண்ட் வந்து அந்த ஃபண்ட் 48 துறைக்கு எடுத்து போறாங்க. இது எப்படி போடலாம்? நம்முடைய புள்ளியியல் துறை சென்ட்ரல் கவர்மெண்ட்ல ஓய்வு பெற்ற அதிகாரி தீர்த்தன் ஐயா கிட்ட கேட்டேன், என்ன ஐயா அப்படின்னு. இது முழுக்க முழுக்க தப்புன்னு இல்ல ஒரு எம்பி சொல்றாரு, இது 50 ரூபா ஸ்கீம் சொல்றாரு. 50 ரூபாய்னா எல்லாத்தையும் எடுத்து போடலாம்னு சொல்றாரு ஒரு நம்ம எம்பி அதை சொல்றாரு அப்படின்னு நான் கேட்டேன். கேனப்பேர் தான் சொல்லிட்டு ஏமாத்திருக்கேன் மக்கள்.
ஆகையினால அருமை சகோதரர்களே, பஞ்சம் நிலம் நமக்கான பண்டை மிஸ்யூஸ் பண்றது, இடஒதுக்கீடு தவிர உள்ளிட ஒதுக்கீடு அந்த ஒதுக்கீடு சொல்லி ஏமாத்தி இன்னைக்கு சிக்கல் பண்ணி சொல்றாங்க. அதே மாதிரி இவ எல்லாம் எவ்வளவு நமக்கு எல்லாத்துக்கும் புத்தாட்சிங்கிற மாதிரி நினைச்சிட்டு இருக்கான். அவங்களுக்கு என்னங்க ஒரு பாப்பாவா சொல்லுது, அவங்களுக்கு என்னங்க எல்லாம் சலுகை இல்லையா? 3000 வருஷமா இழந்தவன் நானு, எனக்கு எப்படி சலுகை? என் உரிமை அப்படியாவது நினைக்க மாட்டேங்கிறாங்க. ஆனா நான் என்ன சொல்றேன், புள்ளி வரும் 18% தமிழ்நாட்டில் கொடுக்கணும். அந்த 18% நீங்க வந்து சட்டமன்றத்துல நீங்க எவ்வளவு பண்ணிருக்கீங்கன்னு அண்ணன் கிருஷ்ணசாமி மட்டும்தான் வெள்ளை அறிக்கை கேட்டாங்க. வேற யாரும் இது வரைக்கும் சட்டமன்றத்துல கேட்கவே இல்லை. வெள்ளை அறிக்கை கொடுங்க, இடஒதுக்கீட்டை நீங்க குடும்பப்படுத்துறீங்களா, வெள்ளை அறிக்கை கொடுக்க பார்க்கணும்னு சொன்ன ஒரே ஆள் கிருஷ்ணசாமி மட்டும் தான் கேட்டார். வேற எந்த நம்முடைய 44 பேர் கையில ஓட்டோட கேட்குது. என்னங்க உண்மைதானே? யாரும் கேட்கறதில்லை. அவர் பார்த்தீங்கன்னா 6% கூட இன்ன வரைக்கும் முழுமையாகவே புள்ளி இருக்கு. அப்புறம் எப்படி 18 எங்களுக்கு 70 சலுகை அப்படியே பிரிச்சுட்டாங்க. அப்ப இடஒதுக்கீடும் சோகாதான் இங்க. ஆக அனைத்து உரிமைகளுமே மறுக்கப்பட்டவர்களாக இருக்கும். 44 பேர் நம்ம அனுப்புறோம், சட்டமன்றத்துக்கு போறாங்க. இந்த 44 பேர்ல யாராவது ஒருத்தர் இந்த 60 வருஷத்துல சட்டமன்றத்தை விவாதிச்சாங்கன்னா ஜஸ்டிஸ் சோமசுந்தரம் பீரியட்ல மட்டும் கேள்வி எழுப்பியிருக்காரு. அவர் அண்ணன் சேட்டு கமராசன் மட்டும்தான் எஸ்டி சோமசுந்தரம் பீரியட்ல ஒரு கொஸ்டின் பண்ணார். அதுக்கு பிற்பாடு இது வரைக்கும் யாரும் ஒருத்தர் கூட கிடையாது. நான் பிஜேபி நடந்தப்ப மல்லு கட்டி வானதி சீனிவாசன் காசு வச்சேன் சட்டமன்றத்துல. இந்த பஞ்சகலத்துக்கு சிறப்பு சட்டம் கொண்டு வர சொல்லுங்க, அதை பாதுகாக்க ஏற்பாடு பண்ணுங்க. அதுக்கு பிற்பாடு ஒன்று நடக்கும். இது வரைக்கும் 44 பேர் எஸ்சியில் இருக்காங்க. ஒரு ஆள் கூட இது வரைக்கும் கடலாத்திலும் சரி, அதுக்கு முன்னாடி அண்ணாடியும் ஆட்சியும் சரி, ஒரு ஆள் கூட பஞ்சங்களை சொன்னா கேள்வி எழுப்புறது. ஆக இப்படிப்பட்ட ஒரு நிலைமை தான் இன்னைக்கு தமிழ்நாட்டு அரசியலாயிருக்கு. ஆகவே அருமை சொந்தங்களே, இன்னைக்கு நீண்ட தலைவர்கள் எல்லாரும் இருக்கிறீங்க. உங்க இந்த ஒண்ணு பஞ்சங்களை மீட்கும் ஒரு சிறப்பு சட்டம் ஏன் அப்படி பஞ்சங்களை மீட்கும் அது என்னங்க சட்டம் எங்களுக்கே தெரியல. நான் இப்ப முதல்ல இப்படி நிலம் வந்ததே நிறைய பேர் தலைவர் தெரியாத மாதிரிதான். இப்படி சட்டம் போடலாம் எதுவும் தெரியாது, அதுவும் தெரியல. ஆனா பக்கத்துக்கு அண்டை மாநிலத்திற்குரிய கர்நாடகத்துல 1978 இந்த எஸ்சி மக்களுக்கான சிறப்பு சட்டத்தை வாங்கியிருக்காங்க, போட வச்சிருக்காங்க. அங்க ஸ்பெஷல் ஆக்ட் இருக்கு. எங்க கர்நாடகத்துல 78, நாமள எங்க பாருங்க 78 வாங்கியிருக்காங்க. இப்ப தமிழ்நாடு இதுதான் 2012 ஜட்ஜி மணிக்குமார் அவர்கள் அவருடைய ஜட்ஜி பண்ணிருக்காங்க. 2012 மணிக்குமார் ஜட்ஜ்மெண்ட் என்ன சொல்றாருன்னா, சமூக நீதிக்கு முன்னோடியா இருக்கக்கூடிய மாநிலம் தமிழ்நாடு. இப்படிப்பட்ட இந்த தமிழ்நாட்டுல காமராஜர் பெரியார் போலாம் வாழ்ந்திருக்காங்க சமூக சீர்திருத்தவாதிகள். இப்படிப்பட்ட இந்த சூழ்நிலை ஏன் இன்னும் தமிழ்நாட்டில் சிறப்பு சட்டம் இயக்கல அப்படின்னு கேள்வி கேட்டு தன்னுடைய ஜட்ஜ்மெண்ட் பதிவு பண்ணியிருக்கேன். இந்த ஜட்ஜ்மெண்ட் வச்சிருக்கேன், ஹைகோர்ட்ல ஜட்ஜ்மெண்ட், அது எல்லா புள்ளிவர்களையும் வேறக்குறைய மேக்ஸிமம் வச்சிருக்கேன். எல்லாத்தையும் தான் நிறைய வேலைகள் செஞ்சிருக்கோம். அதை தாண்டி ஒவ்வொரு மாவட்டத்திலையும் சில புள்ளிவர்கள் இருக்காங்க. அன்னைக்கு வந்து அத்தனை மாவட்டங்களுக்கும் நாங்கள் வந்து புள்ளிவர்கள் ஓரளவுக்கு எடுத்துக்கிறோம். இது கிடைக்காத மாவட்டங்கள் இருக்கு. நான் அதை ஃபுல்லா எல்லாம் எடுத்தாச்சிருக்கேன். கிடைச்ச வரைக்கும் வாங்கியிருக்கோம். அதுல குறிப்பா பெரம்பலூர், அரியலூர் மாவட்டங்களுக்கு ஓரளவுக்கு நிறையவே இருக்கு. மீதி மாவட்டங்களும் அங்கங்கே நிறைய பேர், திருவண்ணாமலை நிறைய வச்சிருக்காங்க, விழுப்புரம் நிறைய வச்சிருக்காங்க, செங்கல்பட்டு வச்சிருக்காங்க. இதுல சொசைட்டி ஆக்ட்ல வைக்கிற நிலங்கள் இப்ப கூட ராமநாதபுரத்துல இருக்காது இல்லைன்னு சில இடத்துல கொடுத்துருக்காங்க. நாங்க சொசைட்டி ஆக்ட்ல நல்லா இருக்கு. அங்க ஒரு ஊர்ல இருக்கு சொசைட்டி ஆக்ட்ல, நம்ம மாவட்டத்திலையும் கொடுத்துருக்காங்க. இப்படி எல்லா மாவட்டங்களுமே இருக்கு, இல்லாத மாவட்டங்கள் எதுவுமே கிடையாது. ஆனா இப்படிப்பட்ட அந்த சூழ்நிலையில அது பலமா காலோட பட்டியலிட்டு சொல்லுவாங்க. அதாவது பஞ்சவர்கள் மட்டும் இல்லை, பஞ்சமி நிலம் பஞ்சமி நிலம்னு எங்க இருக்குன்னு நினைக்காதீங்க. ஏடி கண்டிஷன் லேண்ட் இருக்கும், இல்லைன்னா டிசி லேண்ட், டிப்பர் கிளாஸ் லேண்ட் அப்படின்னு 2 தலைப்பு தான் இருக்கும். சில பேர் என்ன பண்ணிருக்காங்க, தாசில்தாரு எழுதிட்டான் இங்க எங்க மாவட்டத்தில் பஞ்சமி நிலம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு எதுவும். ஆனால் ஏடி கண்டிஷன் எல்லாம் இருக்குது. சில பேர் பஞ்சமி நிலம் கேட்டு எழுதணும்னு இல்லைன்னு நினைச்சுக்கிறோம். ஏன் பஞ்சமி நிலம் கெட்டு இருக்க அவன் டிசி லேண்ட் ஏடி கண்டிஷன் வரணும். இதை தாண்டி அசைன்மெண்ட் கொடுத்துதான் வெட்டியா மாநிலம், தோட்டி மாநிலம் இருக்கு, வெட்டி மாநிலம் இருக்கு, இப்படி பல மாநிலங்கள். அது அசைன்மெண்ட், அது கண்டிஷன் அசைன்மெண்ட், இப்படி நிறைய
வெள்ளை இப்படி பல்வேறு மானியங்கள் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. எனவே இந்த நிலங்களை மீட்பதற்கு 78 சிறப்பு சட்டம் கர்நாடகா வாங்கிட்டான், ஆந்திராவில் வாங்கிட்டான், மகாராஷ்டிராவில் இருக்கு சட்டம். இப்படி வடகிழக்கு மாநிலங்களோட எஸ்டியும் அவங்க நடத்த பாதுகாப்பு சட்டம் வச்சிருக்காங்க. ஆனா தமிழ்நாட்டுல இவ்வளவு முன்னோடியான மாவட்டம் இருக்கிற நாம இன்னும் சிறப்பு சட்டம் இல்லை. ஆகையினாலதான் இங்க இருக்கக்கூடிய இந்த அரசாங்கம் இதை எப்படி மீட்டு கொடுத்ததுங்கிறத பத்தி தடுமாறிட்டு தான். இன்னைக்கு பெரம்பலூர் மாவட்டத்தில் மட்டும் 4000 ஏக்கர் இருக்கலாம், அதுல 3000 ஏக்கர் கண்டிஷன் நீரிச்சுன்னு சொல்றான். ஆனா இதுல வந்து எப்படி மீட்டு கொடுத்தது கொடுத்துருங்க சட்டமே சொல்றான், அவனே சொல்றான் நீரிச்சிங்க. இது ரோட்டு மட்டும் இது மட்டும் வேப்பந்தட்டை மட்டும்தான் இருக்கு. வேப்பந்தட்டை தாலுகா மட்டும் இந்த புத்தகம் இது கவர்மெண்ட் கொடுத்தது. இந்த வேப்பந்தட்டை தாலுகாவுக்கு மட்டும் எவ்வளவு நல்லா இருக்குன்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதுல கண்டிஷன் மீறது எவ்வளவு, கண்டிஷன் மீறாத எவ்வளவு, ஒவ்வொரு ஊருக்குள்ள புள்ளி ஒன்று இருக்கு. இது நிறைய பேருக்கு நான் கொடுத்துட்டே இருக்கேன். இதுல சில பேர் வந்து படிக்க போவாங்க, ஆனா ஒருத்தரும் பண்ணுறது புரியுதான். ஆகவே அருமை சொன்னவர்களே, இந்த நிலத்தை மீட்பதற்கு ஒரு சட்ட வடிவம் தேவை. இந்த ஒரு சட்ட ஆணையம் அமைச்சா மட்டும்தான் முடியும். இவங்க உடனே என்ன பண்ணுவோம், அழுத்தம் கொடுப்போம், உடனே ஒரு கமிஷன் கொடுப்போம். அந்த கமிஷன் போட்டா அது எந்த வேலையும் நடக்காது. கோர்ட்டே கமிஷன் போட்டு நடக்கல, அவர் கவர்மெண்ட் கமிஷன் போட்டா கவர்மெண்டே போட்டா நடக்கும். ஆகவே ஒரு சிறப்பு சட்டம் வேண்டும் என்ற கோரிக்கை நாம் அனைவரும் ஒன்று ரெண்டு பாடுபடுவதற்காக முயற்சி எடுக்கும் அடிப்படையில் தான் இந்த கூட்டத்தை இதை தாண்டி இன்னும் பல கோரிக்கைகள் நான் சொல்லியிருக்கேன். நம்முடைய பண்ட விசேஷ் பண்றான், இடஒதுக்கீடு நடைமுறைப்படுத்தப்பட்டாங்கன்னா நமக்கான வாழ்வாதார பல்வேறு பிரச்சனைகள் இன்னும் இருக்கு. அவற்றையெல்லாம் ஒட்டுமொத்தமா பேசும்போது தேவைப்படும்போது ஒரு இயக்கம் தேவை. அந்த இயக்கம் வருமா வராதா, அப்படி ஒரு சூழல் நடக்குமா நடக்காதாங்கிறது காலம் தீர்மானிக்கும் நான் நினைக்கிறேன். அதுவரை நாம் கூட்டமைப்பாக அங்கங்க ஒரு ரவிச்சந்திர முறையார் அங்க ஒரு வேலை செஞ்சிருக்காரு, அதே மாதிரி அவர் பன்னீர்செல்வம் அவர் ஒரு வேலை செஞ்சிருக்காரு, இளங்கோ ஒரு வேலை செஞ்சிருக்காரு. இப்ப ஒவ்வொருத்தரும் அவங்களுடைய பணியை செஞ்சுட்டு இருக்கோம். நாம் எல்லாரும் சேர்ந்து ஒன்றா வரவதற்கு முயற்சி பண்ணுவோம். அதனாலதான் நான் வந்து பறையாய் வந்துருவோம் நான் சொல்லியிருக்கேன். காரணம் அதுதான். நீ யாருன்னு பறையன்னா நீ நானும் சொல்றேன். நமக்கு என்ன அங்க ஒண்ணு நீ ஒண்ணு, நம்ம என்ன தனித்தனியா யாரு லாபம், எதிர்க்குதான் லாபம். அங்க தம்பி அடிக்கும் போது நான் கேட்காத வச்சுக்கேன், நான் அவ்வளவுதான் அவரு வீணாப்பட்டார். ஆகையால நாம் எல்லாரும் சேர்ந்து ஒருங்கிணைந்து ஒன்றாய் திரளுவதற்கு அடிப்படையில் தான் நாம வந்து எல்லா மாவட்டங்களுக்கும் கிட்டத்தட்ட நான் அழைப்பு கொடுத்தேன். நான் நிறைய பேர் கொடுக்கல, ஒரு மாவட்டத்துக்கு ஒருத்தர் 2 பேர் அப்படிதான் செய்து சொல்லியிருக்கோம். அந்த அடிப்படையில் இங்க நம்ம ரொம்ப திறந்துக்கிறோம். பெரிய மகிழ்ச்சி. இதை அரசுக்கு கொடுக்கிறோம். இப்ப எப்படி நோக்கம் நான் பண்ணிட்டேன், அதுக்கு நீங்க சொல்லுவோம். ஒன்று, இந்த அடிப்படையில ஒரு குழு அமைப்பு, அதாவது ஒரு கூட்டமைப்புக்கான ஒரு குழு. அந்த குழுவுக்கு என்ன பேர் வைக்கிறோம் நாம் சொல்லுவோம். கருத்து சொல்லும்போது உங்களுடைய கருத்து சொல்லிக்கிறேன். என்ன மாதிரி இந்த குழுவுக்கு ஏற்கனவே பஞ்சவள மீட்பு, மண் உரிமை மீட்பு அப்படிலாம் இருக்கு. அது எந்த பேர் வச்சா சரியா இருக்கும். ஆனா பஞ்சவளத்தை மீட்பதற்கான ஒரு வேலை அதுக்கான ஒரு சட்ட சட்டம் நாம் அரசை நிர்பந்திக்கிறோம். இன்னைக்கு ஒரு ப்ரெஷர் குரூப் தேவை, அரசாங்கத்துக்கு ஒரு ப்ரெஷர் குரூப் தேவை, அதை அழுத்தம் கொடுக்கறதுக்கான ஏற்பாடு பண்ணணும். அதுக்காக ஒரு அமைப்பு தேவை. அந்த அமைப்பு ஒரு கூட்டமைப்பா இருக்கு. அந்த கூட்டமைப்புக்கு ஒரு பேர் வைக்கும். அந்த கூட்டமைப்புடைய ஒருங்கிணைப்பாளர், அதுல ஒரு கமிட்டி மெம்பர்ஸ் யார் யார் கமிட்டியில். இது ரெண்டாவது, இந்த சட்டமன்றம் நடந்துட்டு இருக்கு. இப்பவே நாம போய் நம்ம கோரிக்கை கொடுத்துருக்கோம். அது அமைச்சர்கள் சிஎம் அப்பாயின்மெண்ட் வாங்க முயற்சி எடுக்கும். முதலமைச்சர் சந்திச்சு கோரிக்கை முன்வைக்கிறது முயற்சி. ஏன் அப்படின்னு சொன்னா, நான் கடந்த காலத்தையும் கொடுத்துக்கிறோம். அது டிஎம்டிதாவே கொடுத்துருக்கு, கொடுத்தாச்சு. ஆனாலும் இவங்கள்ட்ட ஒரு அழுத்தம் கொடுத்தா இவங்க நடக்குமோங்கிற ஒரு நப்பாசம் இருக்கு. என்னன்னா, அண்ணா திமுக காட்சியில நாங்க எவ்வளவு பாடுபட்டையா, நீ அவங்கள தூக்கி போட்டு வந்துருக்கிற, கொஞ்சம் எங்களுக்கு அது கருணை வேண்டாம் அப்படின்னு நாம கேட்டு பார்க்கலாம்னு ஒரு எண்ணம் தான். அந்த அடிப்படையில் நாம ஒரு அழுத்தத்தை கொடுப்போம். ஆக சிஎம், மினிஸ்டர்ஸ், முதலமைச்சராளர் இவங்கெல்லாம் சந்திச்சு நான் மனு கொடுக்க ஒரு மனுவை நம்ம ரெடி பண்ணியிருக்கேன். நான் இறுதியாக உங்களுக்கு படிச்சு காட்டேன். அதுல திருத்தம் தான் அவர் நம்ம இது ஒண்ணு. அடுத்தது வந்து எல்லா கட்சி தலைவர்களையும் போய் கொடுக்கலாம். அது குறிப்பா அதிமுக திமுக ஏற்கனவே நம்ம எல்லாம் பார்த்துட்டு அவங்க புரிய இல்லை. இன்னைக்கு இருக்கிற பாட்டாளி மக்கள் கட்சி, கம்யூனிஸ்ட் 2 பேரு, இது மாதிரி நமக்கு கருணை காட்டாங்க சில தலைவர்கள் இருந்தாங்கல்ல, அந்த மாதிரி கட்சிக்கு ஒரு 3-4 கட்சியில போய் யார் யாரும் நம்ம முடிவு எடுக்கலாமோ அந்த மாதிரி கட்சிகள்கிட்ட போய்
அந்த பிரதிநிதிகளை நீங்க சட்டமன்றம் பேச வைங்க அப்படின்னு கொடுக்கலாம் அப்படின்னு என்னுடைய ஆலோசனை நான் கொடுத்துருக்கேன். ஒண்ணு பேர் வைக்கிறது, ஒரு குழுவுக்கு பேர் வைக்கிறோம், அதுக்கடுத்து கமிட்டி, அதுக்கடுத்து சிஎம் சந்திச்சு மனு கொடுப்பது, அதுக்கடுத்து தலைவர்களை சந்திச்சு இயக்கங்களை சந்திச்சு மனு கொடுக்கணும். இது இந்த சிறப்பு சட்டம் 7 என்கிறாங்க. இதற்கு அடுத்து பல்வேறு கோரிக்கைகள் வரும், நிறைய இடங்கள் அட்ராசிட்டிஸ் வரும், அதுக்கெல்லாம் இந்த குழுவே கொடுக்கும். எங்கேயாவது மாவட்டத்தில் பிரச்சனைனா இந்த குழு போகும், அங்கே ஒரு ஃபேக்ட் ஃபைண்ட், அது உண்மையை கொடுத்துருப்போம், அதுல என்ன நடக்குதுன்னு தெரியும். இந்த சேலத்துல வந்து அம்பேத்கர் நடந்தது பிரச்சனை வந்தது, அது ஒவ்வொரு தனித்தனியாக போறாங்க. அதே மாதிரி நம்ம ஒரு ஃபேக்ட் ஃபைண்டிங் அங்கே உண்மை அதே மாதிரி அதை தாண்டி இந்த இது ஃபுல்லாவே சட்ட நடவடிக்கை இருக்கிறதுல அங்கங்க இருக்கக்கூடிய மாவட்டங்கள்ல மாவட்டத்துல இந்த வழக்கறிஞர்களை இதை இணைக்கணும் அப்படின்னு வழக்கறிஞர்களுக்கு இந்த அவேர்னஸை நம்ம கொடுக்கணும். அதுக்காக ஒரு பயிற்சி வகுப்பு நடத்தலாம் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இதுக்கு அடுத்து முடிவு பண்ணிட்டு சித்தார்த்த கூட சொல்லிட்டு ஒரு பயிற்சி வகுப்பு நம்ம ஏற்பாடு பண்ணலாம். அதுல எல்லா டாக்குமெண்ட்டும் இருக்கும், ஏன்னா நிறைய புத்தகங்கள் இருக்கு, இதை பற்றிய அவேர்னஸ் நிறைய இருக்கு. பஞ்சகலம் மீட்பு அப்படின்னு ஒரு புத்தகம் போட்டுருக்காங்க, ஆரோக்கிய மனிதர்களுக்கு 3 நாள் வக்கீல் சேர்ந்து போட்டிருக்காங்க. அதே மாதிரி நிறைய ஜிஓஸ் புத்தகம் இருக்கு, அது மாதிரி நிறைய புத்தகங்கள்லாம் வச்சிருக்கேன் பஞ்சகல சம்பந்தமாவே. இப்போ இந்த மாதிரி புத்தகங்கள் போட்டு அவங்க கொடுக்குறது, அப்பதான் அது என்னதான் அவேர்னஸ் இருக்கு. நிறைய அது ஹிஸ்டரியே தெரிய மாட்டேங்குது நிறைய பேர். அதனால இந்த மாதிரி ஒரு வேலையை கொடுக்கலாம்னு நினைச்சிட்டு இருக்கிறோம். எனவே அருமை சொந்தங்களே, இந்த வேலை கட்டின் அடிப்படையில் முதல்ல சிறப்பு சட்டம் இதுக்காக கருத்துல எல்லாரும் ஒருத்தரும் நீங்க அறிவார்ந்த சொல்லணும். இதை ஒட்டி ஒரு கமிட்டி விரைவில் சட்டமன்ற கூட்டத்தோட இருக்கும்போது அடுத்த வாரமே நம்ம சென்னை போயிட்டு சிஎம் வாய்ப்பு சந்திக்கிறோம், அதுக்கான முயற்சி எடுக்கிறோம். இல்லைனாலும் சம்பந்தப்பட்ட துறை அமைச்சர் அப்புறம் தலைமை செயலாளர் அவங்க நமக்கு கொடுப்போம். அதுக்கு கூட ஒரு நாள் பொறுப்போம். அப்புறம் இல்லைன்னா அடுத்தது என்ன பண்ணலாம்னு முடிவெடுப்போம். இதை தாண்டி எல்லா மாவட்டங்களிலுமே ஒவ்வொரு மாவட்ட தலைநகரங்களிலுமே ஒரு கரூர் கம்மி தலைமையா உங்க தலைமையில ஒரு 20 பேர் 10 பேர் போய் மாவட்ட ஆட்சியர்கிட்ட ஒரு மனு கொடுத்தாரு. நான் ஒரு மனு ரெடி பண்ணியிருக்கேன். இதெல்லாம் நான் பண்ணல, ஏற்கனவே ஒரு கற்பனை யூஸ் பண்ணி கொடுத்தாரு. அது மாடல் எடுத்து வச்சிருக்கேன். ஒரு 25 மாவட்டத்துக்கு 25 ஒவ்வொரு மாவட்டத்துக்கும் தனித்தனியாக ஒரே யூனிஃபார்மா கொடுத்தாரு. அது கலெக்டர் நீங்க வந்து சரியா செய்ய மாட்டேங்க, இவ்வளவு சட்டம் இருக்கு, இவ்வளவு சுத்தரிக்கை இருக்கு, இவ்வளவு இருக்கு, நிலநடுவது ஆணையோட சுத்தரிக்கை இருக்கு, ஜிஓ இருக்கு, கவர்மெண்ட் ஆர்டர் இருக்கு, ஜட்ஜ்மெண்ட் இருக்கு, இன்னும் யார் செய்யணும்? மாவட்ட கலெக்டர். அதாவது மாவட்ட கலெக்டர் எல்லாத்தையுமே ஒரு மனு கொடுப்போம். அந்த மனு ஒரே நேரத்தில் ஒரே நாளில் தமிழ்நாடு முழுக்க கொடுக்கும். அதுக்கும் நீங்க கவனத்துக்கு எப்ப கொடுக்கலாம்? முடிஞ்ச சட்டமன்ற கூட்டத்தொடர் ஒரு திங்கட்கிழமை பதிவு பண்ணணும். திங்கட்கிழமை பார்த்து எனக்கு தெரிஞ்ச கணக்கு என்னைக்கு வருதுன்னா 7ஆம் தேதி தான் வருது. இப்போ அடுத்த ஒன்று இருக்கு, அதுல இருந்து 2 திங்கட்கிழமை நம்ம இருக்கு. சட்டமன்ற கூட்டத்தொடர் 8ஆம் தேதி இருக்கு, 8ஆம் தேதி வரைக்கும். அதுக்குள்ள கொடுத்தா அது ஒரு பேசக்கூடிய பொருளாக கூட மாறும். ஆகையால இந்த விஷயங்களை கவனத்துக்கு வந்துக்கூடிய அருமை சொன்னங்கள் நேரம் கருதி ஒவ்வொருத்தரும் தன்னுடைய கருத்தை சுருக்கமா பதிவுபடுவேன். ஏன்னா மணி இப்ப 4:45 5:45 4:45 5:45 2 மணி நேரம். இந்த 2 மணி நேரத்துல எவ்வளவு பேர் நான் பேசணும்னு தெரியல. நான் ஒரு சில லிஸ்ட் போட்டிருக்கேன், அதை தாண்டி என்ன பேச எல்லாருமே பேச வாய்ப்பு இருக்கு. இந்த 2 மணி நேரத்தை ஒரு 5 நிமிஷத்துக்கு விடாம, அப்பதான் எல்லாரும் பேச முடியாது. அதனால ஒரு 5 நிமிஷம் விடாம ஒவ்வொருத்தரும் தன்னுடைய கருத்தை பதிவு செஞ்சு இந்த விஷயத்துக்கு அடித்தளங்களுக்கு கேட்டுக்கிட்டு என்னுடைய இதுக்கு வாய்ப்பு நன்றி. நன்றி.